ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மலைக்கு வரலாம். ரொம்பவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் தான் இருக்குது. எனக்குலாம் ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த பாறையெல்லாம் அடுக்கி வச்சு அது ஏறி வரவங்களுக்கு ஒரு வழி மாதிரி படிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீகாளிகாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு மலை மேலே இருக்க ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குதுன்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ இதுவரை நானும் அதை பார்த்ததில்லை. ஸோ போய் பாருடான், ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே இருக்க அந்த லிங்கமாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்க அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நேரில் போய் பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக தான் இப்போ கிளம்பி, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலை கொடுக்குது. ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்த மரங்கள்லாம் சூழ்ந்த நிலையில் இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது இங்கே வர்றதுக்கு. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேல் ஒன்று வச்சுருக்காங்க. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு போட்டிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம மேலே ஏற போகிறோம். வாங்க போகலாம். வேறு முன்னாடி 2 பசங்க போயிட்டுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஏறிடுறாங்க அவங்க, நம்மளால முடியல. இங்கே ஏறுறதுக்கு பழைய படிக்கட்டெலாம் கூட இருக்குது. படிக்கட்டுனா செஞ்சு வச்சதில் இந்த பாறையெல்லாம் அடுக்கி வச்சு அது ஏறி வரவங்களுக்கு ஒரு வழி மாதிரி படிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கோயிலுக்கு வரோன்றதை தாண்டி நிறைய இந்த ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மலைக்கு வரலாம். ரொம்பவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் தான் இருக்குது. எனக்குலாம் ரொம்ப மூச்சு வாங்குது. வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்த உடனே இந்த இடத்துல ஒரு அம்மன் சிலையும் ஒரு சூலமும் இருக்குது. எனக்கே இங்கே நல்லா கால் சரிஞ்சிருச்சு. வயசானவங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கவங்க வர்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. அவ்வளோ மூச்சு வாங்குது. ஏன்னா இது நல்லா ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வழியாக மேலே வந்துட்டோம். வந்த உடனே மேலே இந்த அழகான இந்த இயற்கை சூழ்ந்த பகுதியில் மேலே வந்து ஒரு ஒரு அழகான சிவலிங்கம் ஒன்று இங்கே இருக்குது. மேலே வந்தாச்சு. என்னை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ வேர்வை, பயங்கரமாக மூச்சு வாங்குது. பட் இதை சுற்றி பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு, அதை சுற்றி எல்லாம் ஒரே பச்சை பசேல்னு தான் இருக்குது. இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப ஒரு ரம்யமான காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்க இந்த மலையில் ஒரு மேலே வச்சு ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்ருக்காங்க.
ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு பூஜைகள் நடக்க இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் காட்டுறேன். ஓம் நமச்சிவாய. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் திருத்தணிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் கிட்டவும் 108 தீபதேசத்தில் நரசிம்ம சுவாமி கோவில் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்குது கோவில். இந்த கோவிலோட அமைப்பு என்னென்னு கேட்டோம்னா பஞ்சாட்சத மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பஞ்சாட்சத மலை திருவண்ணாமலை முகத்தோற்றம் எப்படி இருக்கோ அதே போல் இந்த மலையோட தோற்றமும் இருக்கும். மாதம் கிரிவலம், பௌர்ணமி பூஜை, பிரதோஷ பூஜை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை கிருத்திகை பூஜை எல்லா பூஜையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம மலை மேலே குடிக்கொண்டு இருக்க இறைவனோட பெயர் என்னென்னு கேட்டோம்னா மரகதேஸ்வரன் சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இந்த சுவாமி வந்து 700 ஆண்டுகளுக்கு பழமையான லிங்கம். இந்த மலையோட முன்கதை முன் வரலாறு என்னென்னு கேட்டோம்னா, நரசிம்ம சுவாமி வந்து இந்த மலையில் வந்து கால் வச்சது ஐதீகம் இருக்குது. இப்போது நம்ம முன்னோர்களே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சுவாமி வந்து இங்கே தான் ஷோலிங்கில் உட்காரத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து நின்றுட்டு போனதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பாதமும் இதுக்கு கீழே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழமையான 700 வருஷத்துக்கு முன்னாடி லிங்கம் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். பழைய லிங்கம் கீழே இருக்கிறதுங்களா? கீழே இருக்கிறது பழைய லிங்கம். அது சிதலம் அடைஞ்சதேன்னு சொல்லிட்டு கடந்த இப்போ பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வந்து சுவாமி வந்து புது விக்கிரகத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோம். ஊர் மக்களாகிய நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காசெல்லாம் கொஞ்சம் டொனேஷன் வசூல் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மேலே வந்து உற்சவ சிலைக்காக நடராஜர் சிலையும் செய்யலான்னு சொல்லிட்டு பொண்ணு பொருள் பித்தளை சாமானுங்க எல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கோம். தை மாதத்துக்குள்ளே சாமி சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்குண்டான வழிபாடுன்றதும் பூஜைன்றதும் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே கோவிலுக்கு வாங்க, வந்து இறைவனை வந்து பாருங்கள். உங்கள் கையால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. எந்த தடையும் அதுக்குன்ற தடையும் கிடையாது. இங்கே சுற்றி நேச்சுரல் அந்த இதுவும் சுற்றி இங்கே கருங்காலி மரமும் எல்லாமே இங்கே இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அது போக நிறைய வர வழி ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறைய மூலிகை செடிகளும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மலையில். ஓகே, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிவலிங்கத்தை கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாருமே நீங்கள் வாங்க. ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டவெளி, ஒரு இயற்கையான ஒரு சூழல் இது. அந்தளவுக்கு ஒரு தூய்மையான காற்று, சுற்றி மூலிகை செடிங்க. வர வழியெல்லாம் வந்து பார்த்தா இந்த மலை மேலே ஏறி வரும்போது இந்த சந்தன மரம், கருங்காலி மரம் அது இதுன்னு ரொம்பவே நிறையா சுற்றி இருந்துச்சு. அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்டு எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் இந்த மலை மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிலே வராது போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மரங்கள்லாம் சூழ்ந்த அந்த வழிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி டு ஷோலிங்கர் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்லாஞ்சின்னு ஒரு கிராமம் இருக்கும். அதுலேருந்து உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குல்ல ப்ரோ? ஓகே, ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா இந்த மலை பேர் பஞ்சாட்சர மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி பேர் வந்து வரகதேஸ்வரர் சுவாமின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பௌர்ணமி கிரிவலம் கூட வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டிவைனாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோக்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.